ஹாய் ப்ரைஸ் லார்ட். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அதிகாரம் வந்து கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். இதுலேயும் நிறைய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் 9th சாப்டர் வரைக்கும் பார்த்தோம். கொஞ்சம் பேர் பார்த்துருக்கீங்க, கொஞ்சம் பேர் பார்க்கல. ஸோ வீடியோ வந்து நான் யாருக்கும் ஒருத்தருக்கு தான் பண்ணுறேன். ஐ டோன்ட் வாண்ட் மெனி பீப்புள் டு வாட்ச். அட்லீஸ்ட் 1% எங்கேருந்தாச்சும் பார்த்து தேவனுடைய சத்தத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் வீடியோ பண்ணுறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். இந்த பவுல் வந்து இஸ்ரவேல் ஜனங்க நடுவில் இருந்த ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு வித்தியாசத்தை குறித்து இங்கே பேசுகிறார். சகோதரரே, எதை குறித்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக, யார் இருந்தாங்க மேகத்துக்கு கீழாக? மோசே, ஆரோன், மிரியாம், அப்புறம் அங்கே இருந்த எல்லா இஸ்ரவேல் ஜனங்க, மூப்பர்கள் எல்லாருமே மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்திலும் ஞானஸ்தானம் பெற்றார். சமுத்திரம் மூலமாக வரும்போது சமுத்திரமும் ஒரு ஞானஸ்தானத்தை தான் குறிக்குது. ப்ளஸ் ஆண்டவர் நோவாவின் காலத்தில் அந்த பேழையை உருவாக்குறது ஞானஸ்தானத்தை தான் குறிக்குது. ஸோ எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். மன்னா வந்துச்சு. மன்னாவை மோசையும் சாப்பிட்டாரு, அங்கே இருந்த மூப்பர்களும் சாப்பிட்டாங்க, ஆரோன் மிரியாமும் சாப்பிட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை ஆகிய தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஸோ கிறிஸ்துவுக்குள்ளாக தான் சகல ஆசீர்வாதங்களினாலும் சகல நன்மைகளினாலும் மோசையும் ஞானஸ்தானம் பெற்றிருந்தார். மோசையும் சூழப்பட்டிருந்தார், இஸ்ரவேல் ஜனங்களும் சூழப்பட்டிருந்தார்கள், மூப்பர்களும் சூழப்பட்டிருந்தார்கள், ஆரோன் மிரியாமும் சூழப்பட்டிருந்தாங்க. இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னா, தேவன் இங்க பட்சபாதம் பார்க்கறது. ஸோ மோசே தேவனுடைய பிள்ளைகளை வழிநடத்தினார் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு. இஸ்ரவேல் ஜனங்க வந்து எகிப்துலேருந்து வந்தாங்க அப்படின்றதுனால ஸ்பெஷல் சாப்பாடு அந்த மாதிரி இருக்குல்ல. எல்லாருக்குமே ஆண்டவர் சேவாக வச்சிருக்கிறார். இதில் ஆண் பெண்களுக்கு இந்த இது இல்லை, அந்த இது இல்லை, அப்புறம் வெறும் இவங்க மட்டும்தான் பாஸ்டர் அழைப்புன்னு ஒன்று இருக்குது. பட் ஆண்டவருடைய கண்களிலே பட்சபாதம் இல்லை. எல்லாரையும் அவர் ஈக்குவலாக பார்க்குறாரு. சில பொசிஷன்ஸ் அண்ட் போஸ்ட் வில் பி கிவன் ஸோ தட் தே வில் டேக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினா கூட அதே மன்னாவை தான் மோசே சாப்பிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்க வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தால் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் ஒரே மன்னாவின் ஆதாரத்தை தான் கொடுத்தார். ஆனால் ஹவு வி டேக் இட் personally in our lives is very very important. நான் எப்படி அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் எப்படி எடுத்துக்கிறேன், கிறிஸ்து எனக்காக பாடுபட்டதை நான் எப்படி எடுத்துக்கிறேன். இப்போ யோவான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த லாஸ்ட் சப்பரில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது இயேசுவின் மார்பின் மேலே சாஞ்சிட்டு இருந்த சீஷன் அப்படின்ட்டு தான் யாரை சொல்கிறாங்க? யோவானை சொல்கிறாங்க. அதனால எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க, யோவான் மேலே ஏசப்பா ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு, மற்ற சீஷன் மேலே ஆண்டவர் பிரியமா இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இட் இஸ் how we understand God's love, the way how we express God's love. எல்லாருக்குமே ஆண்டவர் வந்து பைபிள், எல்லார் கையிலும் ஆண்டவர் பைபிள் கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் நேரம் அப்படின்றத கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் சத்தியம் அப்படின்றத ப்ரீச் பண்ண வச்சுருக்காங்க. நிறைய சத்தியத்தை நம்ம கேட்குறோம், நிறைய தேவனுடைய வசனங்களை நம்ம கேட்குறோம். how we respond to it. சிலவங்க வந்து அதை ஈஸியாக எடுத்துக்குவாங்க, சிலவங்க வந்து ஐயா விடு அது அப்படின்னு நினச்சிக்குவாங்க, சிலவங்க வந்து ஐயோ அதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு சீரியஸாக எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது வாட் ஹேப்பன்ஸ், த பர்சன் ஹூ டேக்ஸ் இட் வெரி டீப்லி, எப்போ அந்த தேவனுடைய வசனங்களை ஆழமாக அறியணும்னு ஒரு ஆசை, அந்த பேதுருவை போல அந்த படகுல இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய படகு நீ என்ன பண்ண, ஆழத்தில் கொண்டு போ அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆழத்துக்குள்ளே யார் போகிறாங்களோ அவர்கள் தான் இன்னும் அதிகமாக தேவனை தரிசிக்க முடியும், இன்னும் அதிகமாக தேவனை அவர்கள் பார்க்க முடியும், அவரை தேவனோடு ஒன்றாக அந்த உறவாட முடியும் அப்படின்றது தான் பவுல் இங்கே சொல்கிறார். ஆச்சா,
அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமானவர்களுக்கு தேவன் பிரியமாக இருந்ததில்லை. ஸோ டுடே பாருங்க, அன்றைக்கு நடந்தது தான் இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு. அன்றைக்கி ஏன் சில காரியங்கள் நடந்தது அப்படின்னா, பழைய காலத்தில் நடந்தது எல்லாமே திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, they all serve as an example. அப்படி எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு கொடுத்து எல்லாருமே சமுத்திர வழியாக போய் எல்லாருமே மன்னாவை சாப்பிட்டா கூட தேவன் எல்லாரிடத்திலும் பிரியமாக இருக்கவில்லை அப்படின்னு என்ன, some took it very seriously, like மோசே, ஆரோன், மிரியாம். சிலவங்க என்ன பண்ணாங்க, யோசுவா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோடது, ஊர், இவங்கெல்லாம் அந்த தேவனுடைய அந்த வார்த்தைகளை, அந்த தேவனுடைய அந்த மகிமையை கண்ணால் பார்த்த உடனே திஸ் மஸ்ட் பி ட்ரூ அப்படின்ட்டு அவர்களையே அவங்க டெடிகேட் பண்ணதுனால தான் தேவன் அவர்களை விட்டு வைத்தார். ஓகேவா? அப்படி இருந்தும் அவர்களில் அநேக பேர் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கல அப்படின்னு they all were disobedient. இன்றைக்கு தேவனுடைய அப்பத்தை புசிக்கிற கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தா கூட, அப்புறம் பாட்டுங்க பாடலாம், வேதத்தை படிக்கலாம், இல்லை எல்லா மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ணலாம். should be very very careful because பிசாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே யூதாஸ் ஆண்டவரோடு எல்லா மீட்டிங்ஸும் அட்டென்ட் பண்ணால் கூட அவனுக்குள்ளாக பிசாசின் கிரியைகள் நடந்து. ஸோ இட் டஸ் நாட் மீன் தட் just because you are attending every meeting you are someone like called for being holy. நான் ரொம்ப பரிசுத்தம், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற காரியம் கிடையாது. you can attend the meeting, எல்லா செல் மீட்டிங்க்கு நீ போகலாம், எல்லா ப்ரேயர்லையும் நீ கலந்துக்கலாம், தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மாதிரியே இருக்கலாம், இல்லை நீ ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கிய நண்பனை போல நீ வாழ்கிற மாதிரி கூட நீ காமிச்சிடலாம் உலகத்துக்கு. பட் only God knows and you know where you are at. So we have to be very careful. யூதாசை போல எல்லா கூட்டங்களுக்கும் போய் எல்லா அற்புதங்களையும் பண்ணியும் அவங்களுக்குள்ளாக பிசாசு கிரியை செய்துச்சு அப்படின்னா, இமேஜின் ஹவு மச் மோர் கேர்ஃபுல் we have to be. ஆண்டவருக்குள்ளாக நம்ம எவ்வளோ நிலைச்சிருக்கணும் அப்படின்றத நீயும் நானும் யோசிக்க வேண்டிய விஷயம். அதில் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். Why some of the people who follow Christ are being destroyed? ஏன் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கைகளை பார்க்கும்பொழுது அப்புறம் வாழ்க்கையில் பிரச்சனை, குடும்பத்தில் சாபங்கள், அப்புறமா நாசமோசங்கள், இதெல்லாம் ஏன் சம்பவிக்குதுன்னு பார்த்தோம்னா, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை ஒரே மாதிரி தான் ஆண்டவர் எல்லாருக்குமே ப்ரீச் பண்ணுறது. ஆண்டவருடைய வசனம் ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா ஒருத்தருக்கு கம்மி யாருக்குமே கொடுக்கல. பட் என்றைக்கு அவங்க தங்கள் அந்த வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுக்காம போகிறாங்களோ, மோசேக்கு வழி இல்லை. இந்த உலகத்தில் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் அந்த ரட்சிப்பு அப்படின்றத கூட மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து நாசமாக போகிறதுக்கு கூட ஒப்புவித்தவர்கள் 3 பேர். யார்? ஒன்று மோசே. ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த ஆண்டவர் இடத்துல சொல்கிறாரு, இந்த இவங்களெல்லாம் அழிச்சிடுறேன், நான் உன்னை வச்சு என்னுடைய நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லும்போது மோசே சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, அது ஃபார் ஃப்ரம் யூ, அது அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. அந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்ம என் பேரை கூட கிறுக்கி போட்டுருங்க, ஆனால் நீங்கள் இந்த ஜனங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்றாரு. அதே போல் பவுல் சொல்கிற ஒரு இடத்துல, ஆண்டவரே அவர்களுக்காக நான் நாசமாக போனாலும் பரவாயில்ல அப்படின்றாரு. நெக்ஸ்ட் இயேசு கிறிஸ்து நம்மையே அவர் ஒப்பு கொடுத்தார். ஸோ வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஸோ நாமும் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காம ஏதோ ஏனோ தானோ அப்படின்ட்டு வாழ்ந்துட்டோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மையும் அழிப்பார். இட்ஸ் வெரி சிம்பிள். ஆண்டவர் நம்மளுக்கு அநேக சான்சஸ் ஆஃப்டர் சான்சஸ், வார்த்தைகள் அப்புறம் வார்த்தைகள் ஒன்றொன்று கொடுக்கும்போது ஒரு நேரத்தை கொடுக்கும்போது ஈச் டே தேர் இஸ் இந்த உலகத்தில் பெரிய கிஃப்ட் என்னதுமா, ஈச் டே இஸ் a gift, ஈச் செகண்ட் இஸ் a gift. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு எத்தனையோ மரணங்கள் சம்பவிக்குது. ஆண்டவர் உனக்கும் எனக்கும் ஜீவனை தந்திருப்பார் என்றால் this life should be an opportunity to know God more, to get closer to him. So அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருந்தது. So why those things happen? Because at least seeing that we can repent. ஐயோ ஆண்டவர் அவர்களே விட்டு வைக்கல, லூசிஃபரியா ஆண்டவர் விட்டு வைக்கலன்னா நம்மள விடுவாரா? ஸோ அப்போ பரிசுத்தமாக எப்படி ரொம்ப பரிசுத்தமாக நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தருமே இல்லையா, நீங்கள் எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், ஒரு மனுஷனுடைய
ஆவி ஆத்ம சரீரத்துக்குள்ள என்றைக்கு அவன் தன் வாயிலிருந்து பிதாவாகிய தேவன் கர்த்தர் என்றும் அவர் நமக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார், சீக்கிரமாக நமக்காக வரப்போகிறார் என்று என்னைக்கு விசுவாசிக்கிறோமோ அப்பொழுதே நீங்க யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டாங்களோ நம்முடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்து அவருடைய ஆவியானவரை நம்மளுக்குள்ள அனுப்பிட்ட பிறகு அந்த ஆவியானவரை கஷ்டப்படுத்தாம பார்த்துக்க வேண்டியது உன் வேலை. நீ கஷ்டப்படுத்தாம பார்த்துக்கினேன்னாவோ ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, உன்னை விட்டு நீங்காம உன்னுடைய போகிற வழி எது, எரேமியா ஏசாயால நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க எந்த வழியில போறீங்க அப்படின்றது பின்னாடி இந்த ஒரு சத்தம் கேட்கும், இது செய்யாத அப்படின்ற சத்தம் கேட்கும் அப்படின்றது. அப்போ ஆவியானவரை நம்ம வந்து அந்த do not quench the Holy Spirit, அந்த ஆவியானவருடைய அந்த ஏவுதல்களை நாம் வந்து கேட்காமல் நம்முடைய காரியங்களை நம்ம செய்து கொண்டிருந்தா ஆண்டவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அவர்கள் இச்சித்தது போல நம்ம இச்சித்தபடி இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டது. இஃப் காட் இங்கே யூதாவின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஜூட் சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா லூசிஃபரையே அவர் விட்டு வைக்கல. See, they are all example. அவர் சுத்தமாக வாழ்றது அப்படின்றது இட் இஸ் அ சாய்ஸ். பட் ஸ்டில் ஆண்டவருக்காக நீ ஒரு டிசிஷன் எடுத்துட்டு பிறகு நோ டர்னிங் பேக் அப்படின்றோம் இல்லையா. சிலுவையின் முன்னே உலகம் என்று உலகம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கெத்து இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவருடைய அந்த அவருடைய கிட்ட போய் அந்த ஆசீர்வாதங்கள் நம்மளால் வாங்க முடியாது. ஓகே, அதனால ஆண்டவர் முன்னாக நடந்த எல்லா காரியங்களையும் நமக்காக அது ஒரு திருஷ்டாந்தமாக வைத்தார். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனார்கள். ஸோ ஆண்டவருடைய கிருபை நமக்கு கொடுக்க நம்ம என்ன பண்ணக்கூடாது, we should not take it as granted. ஐயோ விடு, உயிரோடு வாழ்ந்து நான் என்ன பண்ணலாம், அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, இப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனார்கள். ஸோ அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து தேவதூதர்களுக்கு உள்ள கொடுத்த அந்த மண்ணாவே அவங்களுக்கு வந்து இஷ்டாமல் இருந்துச்சா, அவங்க சலிச்சு போயிட்டாங்க. சமுத்திர மார்க்கமாக ஆண்டவர் வனாந்திரத்தை பிளந்து கூட்டிட்டு வந்ததை மறந்துட்டாங்க. ஸோ எவ்ரி திங் பிகேம் லைக் ஜஸ்ட் லைக் ஒன் ஈவெண்ட், அவ்வளோதான், ஐயோ அதே அன்னைக்கு அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்படி ஆனதுனால அங்கே நடந்த தப்பு என்னன்னா அந்த ஆசீர்வாதங்கள் வர வர அவர்கள் தேவனை மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எப்போ இருந்தாலும் ஆண்டவர் கூப்பிட்டோன்னே வந்துடுவார், நம்ம என்னத்துக்கு அவ்வளோ இதாக இருக்குங்க, எப்படிதான் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொன்னது நிமித்தமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவர்களே அறியாமல் விக்கிரக ஆராதனைக்கு உட்பட்டார்கள். விக்கிரக ஆராதனைக்காரன் ரொம்ப கெட்டவங்க சிஸ்டர். அவங்க எத்தனை விக்கிரகம் வீட்டு வச்சுருக்காங்க தெரியுமா, இவ்வளோ பெரிய விக்கிரகம் வச்சுருக்காங்க. அது உள்ள போனால் இங்கே ஒரு விக்கிரக ஆராதனை அப்படின்றது முதல் கட்டளை ஆண்டவர் எந்த இது ஆதியாகமும் யாத்ராகமும் 20ஆம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுக்குற கட்டளை இது. 20ஆம் அதிகாரம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். there should not be any other gods beside me. அப்படின்னா என்னை விட்டால் வேற இருக்கக்கூடாது. அப்படின்னா விக்கிரகமும் வைக்கக்கூடாது, அவரை விட்டால் உன் மைண்டில் ஆகட்டும் உன் வேலை இருக்கக்கூடாது, உன்னுடைய மனைவி இருக்கக்கூடாது, உன் பிள்ளைங்க இருக்கக்கூடாது, உன் ஆஸ்தி இருக்கக்கூடாது, உன் பணம் இருக்கக்கூடாது, ஒன்றுமே இருக்கக்கூடாது. இட் ஷுட் ஆல் பி கிரைஸ்ட் சென்டர்ட். அப்புறம் என்ன ஆகுதுன்னா தேவன் நமக்கு கொடுக்குற எல்லா ஆசீர்வாதங்களை கிருபைகளை கொடுக்கும்பொழுது see we don't deserve this life but still ஒரு தேவனாகிய கர்த்தர் நமக்கு வந்து நமக்காக மரித்து ஒரு இந்த வாழ்க்கையை அவர் பிச்சையாக போட்டிருக்கும்போது ஸோ எவ்ரி டே இஸ் என்ன சொல்கிறது, இட் இஸ் லைக் ஃப்ரீ செக் how we can utilize it for God. அவருடைய ராஜ்யத்தை கட்ட நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அவருக்காக நம்ம என்ன செய்யலாம், அவருக்காக நம்ம எப்படி பரிசுத்தமாக வாழலாம், இன்னும் எப்படி அவரை நெருங்கி வாழலாம் அப்படின்ற ஒரு இதை எடுத்துக்கணுமே ஒழிய ஐயோட ஜாலியாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுது, தேவனுடைய கிருபையை நீ அற்பமாக என்ன ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக வில் பிகம் ஐடல் வர்ஷிப்பர். விக்கிரக ஆராதனைக்குள்ளாக நீ போயிடுற, விக்கிரக ஆராதனைக்குள்ளாக போயிட்டு போய் நீ என்ன பண்ணுற, ஆண்டவரை மறந்து உலகத்தை நீ ஃபஸ்ட் வைக்கிற. உன் மைண்டில் கணவன் இருப்பார், உன் மைண்டில் மனைவி, பிள்ளைங்க, உன் ஆஸ்தி, உன் பணம், உன் பேங்க் அக்கௌண்ட், உன்னுடைய கெட்ட தீய பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே கடவுளாயிட்ட பிறகு ஆண்டவருக்கு அந்த இடத்துல
இருக்க இடம் இல்லை. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்தார்கள். அது போல நாமும் வேசித்தனம் பண்ணாது இருப்போமாக. வேசித்தனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேசித்தனம் அப்படின்றது ஒரு பெண்ணுக்கிட்ட ஆண்கிட்டன்றது மட்டும் இல்லை. தேவனை விட்டு நீ வெளியில எதை நீ நேசிக்க ஆரம்பிக்கிறியோ அது ஆட்டோமேட்டிக்கலா இட் பிகம்ஸ் வேசித்தனம் தான். அது கூட இது அதுக்கு அப்சல்யூட்லி வேசித்தனம். ஆண்டவர் நீங்க வந்து ஏசாயா எரேமியா புஸ்தகங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் அப்புறம் 1 நாளாகமும் 2 நாளாகமும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேடுல நீ வேசித்தனம் பண்ண அப்படின்றாரு. ஒரு மேடுல நீ வேசித்தனம் பண்ண, ஒரு மரத்துக்குள்ள நீ வேசித்தனம் பண்ணனா they kept idols in the place of God. They kept idols and they started worshiping it. அததான் ஆண்டவர் சொல்ற வேசித்தனம் பண்ணு. நீ என்னை விட்டு நீ ஒரு புருஷனை விட்டு ஒரு மனைவியே வேற ஒருத்தர்கிட்ட போகும்போது வேசித்தனம் சொல்லுவாங்க. அப்ப அதே போல ஆண்டவர் சொல்ற நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னை விட்டு வேற தேவர்கள் உண்டாயிருக்க கூடாதுன்னு சொன்னா கூட நீ வேற காரியங்களை நீ பார்க்கும்போது வேற மனைவியோ வேற கணவனையோ உன் மைண்ட்ல வேற எதையோ ஒன்று வச்சுட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நீ இந்த உலகத்துக்கு கொடுக்கும்போது அது வேசித்தனமாக தான் மாறிடும். நம்மளுக்கே தெரியாது. ஏன் நம்ம கிருபை அற்பமா என்ன ஆரம்பிச்சிட்டோம், அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அற்பமா என்ன ஆரம்பிச்சிட்டோம். அப்போ மோசேயும் ஆரோன் மிரியாமு அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஞானப்பால் ஒரே கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் நிமித்தமாகவே சகல ஆசீர்வாதங்கள் வந்திருந்த போதும் சிலர் என்ன பண்ணாங்க, தேவனை விட்டு பிரிந்து விக்கிரக ஆராதனை பண்ணி வேசித்தனம் பண்ணி அழிந்து போனார்கள். இதெல்லாம் நமக்காக திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். ஸோ சிலவங்க வந்து மாறுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லும் போது they get angry. ஐயோ அவங்க எப்படி சொல்லலாம், ஆண்டோடைய கிருபகுது இல்லையா, நம்ம கிருபையில நம்ம எப்படியா வாழ்ந்துட்டு போயிடலாம். நோ, பாருங்க, கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து டெஸ்டிங் காட்னா என்ன, ஐயோ என்னன்னா பண்ணலாம் பரவாயில்ல, இப்பெல்லாம் ஒன்றும் பாவம் பண்ணினே இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாமே நம்ம மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறைய பேர் அந்த பாவங்க பண்ணால் கூட அந்த ஒரு ரிப்பென்டன்ஸ் ஸ்பிரிட் இல்லாமல் ஐயோ எப்படின்னா வாழ்ந்து போயிடலாம். இப்படி வாழும்போது என்ன ஆகுது, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பாம்புகள் கடித்தது போல நம்மையும் பாம்புகள் கடிக்கும். அப்படின்னா என்ன, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பிசாசின் கிரியைகள் நடக்க ஆரம்பிக்கும். அது போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போம். அவருக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை நம்ம தாண்டி போகும்போது he can't do anything. அந்த கிருபையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ண பிரயத்னம் பண்ணக்கூடாது. அவர்களில் சிலர் முறுமுறுத்து கலக்கக்காரங்கள் ஆனப்படினாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நீங்கள் முறுமுறுக்காதீர்கள். Do not talk like murmuring. முறுமுறுப்பு அப்படின்றது சம்டைம்ஸ் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நிறைய காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். இது முறுமுறுப்பாகாது. முறுமுறுப்பு அப்படின்றது இன்னொருத்தர் அவ்வளோதான் இப்படி நம்ம பேசும்போது முறுமுறுப்பாகுது. அப்போ முறுமுறுப்பு பண்ணுகிறவர்களும் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்றால் நாம் முறுமுறுத்தாலும் நாமும் அழிக்கப்படுவோம். அவர்கள் வேசித்தனம் பண்ணி விக்கிரக ஆராதனை பண்ணி அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்றால் நாமும் விக்கிரக ஆராதனை பண்ணி வேசித்தனம் பண்ணால் நாமும் அழிக்கப்படுவோம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதப்பட்டது. Why were those written those times? Because it was like a blueprint. அது அவங்களுக்கு நடந்துச்சுன்னா எனக்கும் நடக்கும். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனுக்காக நிற்கும் பொழுது அக்கினி அவர்களை சுட்டெரிக்கவில்லை என்றால் நானும் தேவனுக்காக நிற்கும் பொழுது உலகத்தில் வர எத்தனை பிரச்சனைங்க ஆனா கூட ஆண்டவர் என்னை அந்த பிரச்சனையில மூழ்காதபடி காப்பார். அதுதான் உண்மை. எல்லாரையும் ஆண்டவர் காப்பாற்றுவாரு எல்லாரும் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம செய்ய வேண்டிய தானியேல் செய்தது போல நம்ம செய்யும் போது அவனை போல 3 வேளை நம்ம ப்ரேயர் பண்றோமா, அவனை போல தானியேலை போல நம்ம வந்து என்னது 24 மணி ப்ரேயர் பண்றோமா, 3 வேளையும் ப்ரேயர் பண்ணுவாராம். அந்த பெரிய ராஜாவுக்கு கூட ஒரு கீழ்ப்படியில ஆண்டவர் அப்படின்னு வரும்போது ராஜாவை அவர் முன்னா வச்சுட்டு இருந்தாலும் விக்கிரக ஆராதனை தான். அந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கும் அவர் ஒரே இதுதான் பார்ஷாலிட்டி எதுவும் பார்க்கறது இல்லை. அவங்களுக்கும் ஒரே சத்தியம் தான், நம்மளுக்கும் ஒரே சத்தியம் தான். ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்படுது. நம்ம என்ன பண்ணணும், நம்மளை திருத்திக்கணும். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறவன். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். பிகாஸ் ஒரு மனுஷனுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருமான்றது ஒரு நாள் வரப்படும். நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்ட்டு என்னைக்குமே நினைக்கூடாது. எல்லா மனுஷனுக்குள்ளாக தேவன்
ஏதோ ஒரு முள்ளை வச்சுருப்பார். நான் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்கிறேன் அப்படின்றவங்க கூட நான் வேஸ்ட் பண்ணுறது இல்லைக்கா, நான் வந்து விபச்சாரம் பண்ணுறது இல்லைக்கா, நான் காணிக்கையில் உண்மையாக இருக்கிறேன்க்கா, என் வேலை ஸ்தலத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன்க்கா, என் குடும்பத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன்க்கா, என் பிள்ளைங்களுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்க்கா, என் சக ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் கரெக்டாக இருக்கிறேன். எல்லாம் நீ எவ்வளோ நீ இதாக இருந்தால் கூட அப்படியாப்பட்ட பவுலுக்கே தேவன் ஒரு பலவீனத்தை, ஒரு அந்த முள்ளை கொடுத்துருக்கும் பொழுது அந்த குட்டும் முள்ளாகிய ஒரு சாத்தான் அது இருந்ததுனால தான் அந்த கிருபையை ஆண்டவர் அவங்க சொல்கிறாரு, அப்பா நீ இதுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணாத, கிருபை கொடுத்துக்கிற அந்த கிருபை நல்ல கிருபையோடு நீ வந்து சேராங்க பரலோகத்துக்கு. அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பலவீனம். ஸோ எல்லாம் தெரியும் நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் we are fooling ourselves. ஸோ விழாதபடிக்கு எச்சரிக்கையாரு. இஃப் யூ ரைட் ட்ரை டு பி மோர். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக மாறக்கடவன். ஓவர் பரிசுத்தம் உடம்புக்கு ஆகாது, ஓவராக எதுவும் பண்ணக்கூடாது இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக மாறணும். ஒன்று வாழ்ந்தா உலகத்துக்கு வாழணும், இல்லைன்னா பரலோகத்துக்காக போகிறதுக்கு பரிசுத்தமாக வாழணும். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் சொன்னார் ஆண்டவர். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துக்கோங்க, கொஞ்சம் பார்க்கலாம், பரவாயில்ல டிவியில் இது கொஞ்சம் பார்க்கலாம், அது கொஞ்சம் பார்க்கலாம், லைட்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரீச்சிங் ஆண்டவர் பண்ணவே இல்லை. ஒன்று இருந்தால் இங்கே உள்ள எல்லாம் வெளியில் இது வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக மாறட்டும். ஸோ இஃப் யூ ஆர் ட்ரைங் லிட்டில் பிட், இன்னும் கொஞ்சம் தேடு, இன்னும் ஆண்டவரை தேடு, இன்னும் வேத வார்த்தைகளை கற்றுக்கணும்னு ஆசைப்படு, இன்னும் ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படு. ஸோ அல்டிமேட்லி we are not of this kingdom, we are all going to heaven. பரலோகத்துக்கு போகிற நாம் we have to discipline ourselves. பழைய காலத்தில் நடந்த திருஷ்டாந்தங்களை பாருங்க. லோத்துக்கு நடந்தது என்ன, லோத்தினுடைய மனைவிக்கு நடந்தது என்ன. அந்த காலகட்டத்திலேயே ஆண்டவர் வானத்துல இருந்து அக்கினி இருக்கிறனால இப்போ கிருபையின் காலம் கொடுத்துருக்கிறதுனால நம்மளாம் படைச்சிருக்கோம். அப்போ ஈச் டே we have to analyze ourselves. ஆண்டவரே நான் அவர்களை போல நான் இருந்துடக்கூடாது ஆண்டவரே, மோசே போல ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டு மலை கிட்ட வரணும். அந்த அதிசயங்களை பார்த்து பின்வாங்கி போன மன்னாவை சாப்பிட்டு காடைகளை சாப்பிட்டு கண்மலையின் தண்ணீரை குடித்து உண்மை நிராகரித்த இஸ்ரவேல் ஜனங்களை போல அல்ல ஆண்டவரே. எத்தனை கஷ்டம் வந்தாலும் திரும்ப நம்ம வீட்டில் 2 பசங்களை மேய்க்கிறது நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. வீட்டில் 10 வாட்டி பெருகணும், 10 வாட்டி க்ளீன் பண்ணணும், ஒன்று இல்லைன்னா ஒன்று. இந்த பசங்களுக்கு ஒரே தலைவலி. அப்போது 6 லட்சம் ஜனங்களை அவர் மெயின்டைன் பண்ணியிருப்பாருன்னா அவருக்கு எவ்வளோ தலைவலி இருக்கும். ஒரு வாட்டி மோசே அந்த வசனம் பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு. உங்களெல்லாம் என்னத்துக்கு என் தலைமையில் கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசே பேசுவார். அப்போது இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். அதனால என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் கொடுத்துக்கிற அந்த கிருபைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. ஸோ மனுஷருக்கு நேரிடுகிற எந்த சோதனையுமே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவது சொல்ல கேட்டால் இப்போ என்ன வாசனை இருக்கு பாருங்க. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறவன் அப்படின்னா பெருமையாக இருக்காதீங்க, கொஞ்சம் ஹம்பிள் பண்ணுங்க. ஈச் டே இஸ் a gift. we have to make ourselves right with God அப்படிங்கும்போது சொல்லுவாங்க, ஐயோ எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும் சொல்லுங்க நீங்களே. ஐயோ இங்கே போனால் ஒரே பிரச்சனை, இங்கே போனால் இவன் அவன் டெய்லி லெட்டர் எழுதுறான் எனக்கு, அவன் டெய்லி என்னை கூப்பிடுறான், இவன் என்னை குடிக்கிறதுக்கு கூப்பிடுறான், ஐயோ எங்கள் ஆஃபீஸில் இப்படிலாம் வசனம் சொல்லுது பாருங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்படுகிறது அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூடாதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சிலவங்க அது ஒரு எக்ஸ்கியூஸ், ஏன் ஜபம் பண்ணுவோம் அவர் தெரியல. அப்போ பாரு எங்கள் வீட்டில் ஆல் தீஸ் எக்ஸ்கியூசஸ் we cannot tell. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக மாறணும். அப்போது நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். ஐயோ நான் விழுந்துட்டேன், ஐயோ தெரியல இது மாதிரி ஆயிடுச்சு, அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணினே இருந்துச்சு, இல்லை அந்த பையன் எனக்கு ரொம்ப மெசேஜ் பண்ணினே இருந்தான், அது கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை பிரதர், அது பரவாயில்ல, அதுதான் தெரில அந்த டைமில் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில. இதெல்லாம் சொல்லக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது, மனுஷருக்கு நேரிடுற சோதனை இல்லாமல் ஸ்பெஷலாக நடக்கலை. யாருக்குமே சோதனை வந்து ரொம்ப ஸ்பெஷல்லு இந்த சோதனை தான் இது அப்படியெல்லாம் இல்லையா. மனுஷனுடைய திராணிக்கு மேலாக ஒரு என்றைக்குமே ஒரு மனுஷனை சோதிக்க மாட்டார். அப்போ இட் வாஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்ஸ் த டெம்டேஷன் கேம் இன், யூ ஹாவ் டு கெட் இட் டு காட். ஆண்டவர்கிட்ட எடுத்துன்னு போ. வை இஸ் இட் லைக் திஸ் லார்ட்? ஏன் இது இப்படி நடக்குது ஆண்டவரே? ஏன் இப்படி ஆகி இருக்குது ஆண்டவரே?
நான் என்ன பண்ண ஆண்டவரே, நீ கேட்காம நீ அப்படி சும்மா உட்காந்து நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீ என்னது தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாத படிக்க எச்சரிக்கையாக இருக்க நான் விழுந்துட்டேன், ஐயோ ஆவாததெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லாமல் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை என்று புதுசாக எதுவும் நடக்கல. We have to get it to God. We have to see the past. மோசேயின் காலங்களில் நடந்தது என்ன பார்த்துட்டு அனலைஸ் பண்ணணும். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறது நீங்களே கொஞ்சம் நிதானிச்சு பாருங்கப்பா. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்ச நாள் நான் பேசினுங்கிறது புரியும் நினைக்கிறப்பா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புத்தி இருக்குதுன்னு நினைக்கிறப்பா. கொரிந்தியர்களே, கொஞ்சம் புத்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் இவ்வளோ டீப்பாக நான் போய் பேசுகிறேன் அப்படின்றார். அப்போது உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன் அப்படின்றாரு. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாக இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். ஸோ இங்கே பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு? தேவனுடைய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசிக்கிற நம்ம எல்லாரும் ஒரே அப்பம். அப்போ ஆண்டவர் வந்து பாஸ்டர்களுக்கு இது சாப்பிடுங்க, இவங்களுக்கு இவ்வளோ கம்மியாக சாப்பிடுங்க, அந்த மாதிரியெல்லாம் ஆண்டவர் பண்ணல. எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் கொடுக்குறாரு. அவர் ரத்தம் சிந்தினது எல்லாருக்குமே இட் இஸ் ஈக்குவலி ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபார் எவ்ரி ஒன். ஓகேவா? அப்போது அவர்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்களுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது யூ டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்கியூஸ். தேர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். பாஸ்டர்ஸ் ஆகட்டும், ஊழியர் செய்கிறவர்கள் ஆகட்டும், அவங்க எல்லாருக்கும் சோதனைங்க வரும். பட் ஸ்டில் தே ஆர் கோயிங் pursuing God. அதே போல் விசுவாசிகளான நாமும் கூட அவர் பின்னாடி போய் ஆடுகள் மேய்ப்பனுக்கு பின்னாடி போகிறது போல என்ன ஆனாலும் பின்னாடி போக பழகிக்கணும். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறார்கள், பலிப்பீடத்தில் ஐக்கியமாக இருக்கிறார்கள். என்ன சொல்ல ஆண்டவருடைய அப்பத்தையும் இதையும் புசிக்கும் போது நீ எப்படி ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கிறியோ அதே போல் நீ உலகத்தில் நீ பங்கு பெற்று கொண்டாயானால் உலகத்திலும் நீ என்னவா இருப்ப? ஐக்கியமாக இருப்ப. நீ ஒன்று உலகத்தில் இரு, இங்கே ஆண்டவருடைய அப்பத்தையும் புசித்து வார்த்தையும் புசித்து நீ திரும்பியும் அங்கேயும் போகணும் இங்கேயும் போகணும் அப்படின்னு நினைக்காத. ஒன்று நீ அங்கே போயிட்டு சேர்ந்துட்டேனா, உலகத்தில் போய் சேர்ந்துட்டேனா, உலகத்தின் காரியங்களை நீ உட்கொள்ள ஆரம்பிச்சினா, உலகத்தின் பாவங்களை நீ செய்ய ஆரம்பிச்சினா, யூ பிகம் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ ஐதர் யூ பி திஸ் சைட் ஆர் தட் சைட். ஆண்டவர் கொடுக்குற அந்த கிருபையான கிருபையை நீ வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் கிவன் டு அஸ் வித் கிரேட் பெயின். ஆண்டவர் வந்து மிகவும் அன்பினால நம்மளுக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த கிருபையை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? நிராகரிக்க கூடாது. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நிறைய பேர் இன்றைக்கு நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அங்கேயும் இருக்கிறது இங்கேயும் இருக்கிறது. உலகத்துக்கு ஏற்ற வேஷங்களை போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறது, இங்கே பார்க்கும்போது இங்கே பார்க்குற மாதிரி நடிக்கிறது. நீங்கள் கொரிந்தியரில் பார்த்தீங்கன்னா பேதுரு ஒரு தப்பு பண்ணுறத பவுல் வந்து சுட்டி காமிச்சிருப்பார். யார் விருத்த சேதனம் பண்ணவங்க வந்தபோது பேதுரு எப்படி நடந்துக்கினாரு, விருத்த சேதனம் பண்ணாதவங்க வரும்போது எப்படி நடந்துக்கினாரு அப்படின்றத பவுல் வந்து அங்கே காமிச்சிருப்பார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், யூ பி த சேம். See, we are not pleasing people. நம்ம மனுஷர்களை பிரியப்படுத்த இங்கே வரல. நம்ம யாரை பிரியப்படுத்துகிறோம்? ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோம். வாட் எவர் ஐ டூ இஸ் இட் ப்ளீஸிங் த லார்ட். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கா? நான் பண்ணுறது கரெக்ட், ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கா? போதும். மனுஷன் எனக்கு யாருமே வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ நல்லா பண்ணுறது இல்லை, நீ இதை பண்ணுற, நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ அப்படி பண்ணக்கூடாது, இதை மனுஷன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் ஏம் ஷுட் பி ப்ளீஸ் த லார்ட். ஆண்டவரை நான் எப்படியாச்சும் நான் என்ன பண்ணோம்? மகிமைப்படுத்தணும். இந்த ஏன் காரியங்கள் நான் பண்ணும்போது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கா? ஐயோ அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, நான் இந்த மாதிரி பண்ணேன், ஐயோ நான் இப்போ சிரிக்கலைன்னா பாருங்க. அந்த பிழையாம் பாலாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலரை சபிக்க கூப்பிட்டுன்னு வராரு. யாரு? அந்த பாலாக்கு பிழையாம கூப்பிட்டு என்ன இது கொடுத்தா கூட அந்த பிழையாம வந்து அவரால் சாபம் கொடுக்கவே முடியல. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை நான் சபிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இட் இஸ் அல்டிமேட்லி ஹவு வி ப்ளீஸ் தி லார்ட். ஆண்டவரை நம்ம எப்படி பிரியப்படுத்துறோம்? தட் ஒன்லி ஷுட் பி இன் யுவர் மைண்ட். ஓகேவா? அப்போது பேய்களுடைய இது பாத்திரத்துலேயும் பானம் பண்ணிக்கின்னு, உலகத்துலேயும் பானம் பண்ணிக்கின்னு, இங்கேயும் சர்ச்சில் வந்து வேஷம் போட்டிருந்தீங்கன்னா தயவுசெய்து உன் வாழ்க்கை மாற்றிக்கும். நீ யாருக்காக என்ன பண்ணினுக்கிறன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் வரும்போது முன்னே நீ ஏமாத்திட்டு இருக்குது இப்போ நீ புரிஞ்சுக்கலன்னா ஒரு நாள் வரும், அந்த நாள் புரிஞ்சுக்கும் போது உனக்கு உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.
உலகத்துக்கு ஏற்ற வேஷங்களை போடுறத ஃபஸ்ட்டு விட்டுருணும். நீ சிரிக்கிறியோ, நீ என்ன பண்ணுறியோ, நீ என்ன வாழ்றியோ, இட் டஸ் நாட் மேட்டர். ஆண்டவர் பிடிச்சிருக்கா பண்ணின்னு போயினேரு. யாருமே உன்னை பார்த்து கூப்பிடலையா, யாருமே உன்னை பேசலையா, ஐயோ விட்டுத்தல்லு, கர்த்தருக்கு பிரியமா நீ வாழ்றியா, அதுதான் போதும். ரத்த சிந்தன் யார் ஆண்டவர், சந்தோஷமாக போயினேரு. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உலகத்துக்கும் மனுஷர்களுக்கும் ஆலயத்துக்கும் வேஷப்படாது. ஃபஸ்ட்டு அதை விட்டுருங்க. ஓகேவா? நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா, அவரிலும் நாம் பலவான்களா? See, by doing this what do we do? அவரை கோபப்படுத்துறோமா? See, this is very very bad, very very wrong. ஸோ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒன்னொன்னும் யோசிச்சு பண்ணணும். ஆண்டவரே, நான் இதை பண்ணுறதுனால உங்களுக்கு கஷ்டமாயிடுமா, ஆண்டவரே இது பண்ணுறதுனால என் புருஷனுக்கு, அதெல்லாம் விட்டுருணும். மனைவிக்கு, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள், என் சர்ச்சில் இருக்கிற சர்க்கிளுக்கு, இப்படி இதெல்லாம் விட்டுருங்க. சப்பா நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா யாருமே எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் பண்ண மாட்டேன் சப்பா, உங்களுக்கு பிடிச்சா நான் பண்ணுவேன். அப்போது இப்படி நீ ஆண்டவருக்கு பிரியமாக இல்லாத காரியங்களை நீ பண்ண நீ என்ன நினைக்கிற, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா போயினுக்கு ப்ரோ, எல்லாம் நல்லா போயினுக்கு ப்ரோ அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீ ஆண்டவரை எரிச்சல் மூட்டுற. யூ ஷுட் நாட் டூ தட். அவரோட நம்ம பலவான்களா? அவர் ஏதோ மனசு வச்சு கிருபையினால, அது ஒரு வசனம் இருக்கு இல்லையா, உங்களுடைய சுத்த கிருபை, நான் நிர்மூலமாகாது இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை, உங்களுடைய சுத்த கிருபைன்ட்டு இல்லை, நான் நிர்மூலமாகாது இருப்பதே உங்களுடைய கிருபை அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த கிருபையை நீ இது பண்ணிட்டேன்னா என்ன ஆயிடுதாங்க, ஆண்டவரை எரிச்சல் மூட்டின போல. ப்ளஸ் அவரோட நம்ம பலவான்களை அவர் மனசு வச்சாருன்னா ஒரு நிமிஷம் போதும், அழிச்சிடுவார் எல்லாத்தையும் திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பிகின் பண்ணால் நல்லா இருக்குமா? நோ. ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கிறவன். ஸோ எல்லாமே உன்னுடைய பெனிஃபிட்காக பண்ணாத. ஸோ என்ன பண்ணாலும், ஐயோ 4 பேர் என்னை பார்க்குறாங்களே, ஸோ நான் ஆண்டவரை வெளிப்படுத்தணும், ஆண்டவர் கிறிஸ்டியன் அப்படின்றல, the world is watching us. The world has the only Bible, that is our life. They see our life, how we behave. நம்ம ஃபிலிம் பார்க்குறோமா, நம்ம இந்த சினிமா பார்க்குறோமா, எல்லாம் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. சடனாக கேட்பாங்க, நீ மூவி பார்க்குற, கிறிஸ்தவங்களாம் இந்த மூவியெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி, கொஞ்சம் பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் பைபிளில் எங்கேயுமே இல்லை. சிம்சோன் நினச்ச மாதிரி, சிம்சோனுக்கு ஒரு சில கட்டளைகள் ஆண்டு கொடுத்துருந்தார். என்னென்னு, நீ நசரேனா இருப்ப, அப்புறம் முடி கட் பண்ணக்கூடாது, திராட்சை ரசம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணிட்டாரு, முடி தானே கட் பண்ணக்கூடாது, நான் முடி கட் பண்ணல. திராட்சை ரசம் குடிக்கூடாது, அவ்வளோ தானே, திராட்சை ரசம் குடி. நசரேனா இருக்கணும், அவ்வளோ தானே, இருக்கிறேன், ஆனால் விசாரம் பண்ணேன். ஸோ the way we understand God's word is totally according to our likes and dislikes. இப்படிதான் இருக்கும். சரி புரிஞ்சுக்கணும். சரி, எல்லாருக்குமே ஆண்டவர் படிச்சோன்னு எல்லாமே புரியாது. சிலவங்களுக்கு ஆண்டவர் அந்த வரத்தை கொடுத்துருப்பாரு. அந்த வரத்தை கொடுத்துருக்கும் போது you can accept it. ஓகே, நான் என்ன பண்ணிக்கணும்னு அர்த்தம் புரியும். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் how we understand the scriptures. அதுதான் போல் சொல்கிறேன், நீ செய்கிறது எல்லாமே இனிமேயாச்சும் நீ பண்ணும்போது எல்லாமே 4 பேர் பார்க்கும்போது let Christ be magnified. உன் வாழ்க்கையிலேருந்து வேறு ஜனங்க பார்க்கும்போது, ஐயோ கர்த்தர் உங்ககிட்ட இருக்காங்க, அவங்க பேசுகிற ஒரு மாற்றம், அவங்க செய்கிற ஒரு மாற்றம் இருக்குது, இந்த மாதிரி ஜனங்கள் நம்மக்கிட்ட பார்க்கணும். அப்போ அந்த விக்கிரக ஆராதனை இது சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, இப்போ ஏதோ ஒரு கோயில், ஏதோ யாரோ ஒருத்தர் உனக்கு கோயிலிருந்தோ ஏதோ இது பண்ணின்னு பிரசாதமோ எதுன்னு கொடுத்தாங்க. மனசாட்சி நிமித்தம் பாருங்கள், உலகத்தில் ஆண்டவர் படிச்சது எல்லாமே, உலகத்தில் இருக்கிறது எல்லாமே படிச்சது ஆண்டவர் தான். அந்த ஒரு மனசாட்சியில் நீ சாப்பிடலாம். அப்படியோ யாராச்சும் உனக்கு சொன்னாங்கன்னா சாப்பிடாத. ஆனாலும் யாராச்சும் சொல்லும் போது இந்தாங்க இது பூஜை பண்ணுது அப்படின்னு சொன்னா கூட நீ என்ன பண்ணு, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி நீ சாப்பிட்ரு. அப்படின்னா பவுல் என்ன சொல்கிறாரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பவுல் ரோடில் போய் நிற்கிற யாரோ இது அவங்க கொடுத்தாங்க, அந்த கோயிலில் கொடுத்தாங்க அப்படின்னு சாப்பிடுங்க அப்படின்னு பவுல் என்ன சொல்கிறார், ஐயோ நாங்கள் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அந்த பர்சனுடைய மூஞ்சி ஆயிட்ட உடனே அவனுடைய சுய பிரயோஜனத்தை அவர் பார்க்காம, அவளுடைய சுய பிரயோஜனத்தை பார்க்காம, இது எல்லாமே கர்த்தர் உண்டாக்குன்னு தானே, ஏன் இந்த ஒரு பிரசாதத்தினால நான் எதுக்கு அந்த மனுஷனை கஷ்டப்படுத்தணும்? ஸோ எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு வி கீப் காட், ஹவு வி ப்ரையாரிட்டைஸ் காட். அப்போ ஆண்டவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது we don't have license to hate people. ஓகேவா? we may have
have some issues, but we can't hate them because the same person whom we are hating, God has died for the same person. அப்போ யாரையும் நம்ம ஹேட் பண்ணக்கூடாது. They may have their own weaknesses. They still have their own weaknesses. எனக்கு own weaknesses இருக்கு, but still God loves me. That's how I have to see others. மற்றவர்களையும் நான் அப்படி தான் பார்க்கணும், அவர்களுடைய மனசாட்சியை நான் பார்க்கணும். ஸோ ஆனாலும் உலகத்தோடு அவர்களோடு ஐக்கியப்பட்டு போகாமல், அவர்களுடைய மனசாட்சி நிமித்தம் சொந்த பிரயோஜனத்தை நீ பார்க்காம, அவர்களை எப்படியாகிலும் நீ கிறிஸ்துவுக்காக ஆதாயம் படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஓடு அப்படின்றார். பாருங்க, நான் பேசினேன் இல்லையா அன்றைக்கி 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலுமானேன். ஸோ நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி அவர்களுக்கு நியாயப்பிரமாணமும் இல்லாத போல ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவன் முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவன் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னா. ஸோ வி ஹாவ் டு பிகம் லைக், எதை செய்தாலும் ஜஸ்ட் சி ஒன்னே ஒன்று சொல்கிறப்பாங்க, ட்ரை டு சி கிரைஸ்ட் இன் எவ்ரி ஒன். யூ வில் நெவர் ஹேட் தட் பர்சன். பிகாஸ் ஆண்டவர் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் சேர்த்தார். ஒருத்தன் பிடிச்சிட்டு ரோட்டில் விழுந்துட்டுப்பான், என்ன வந்துச்சு உனக்கு அப்படின்றது. ஏதோ ஒரு வெபிச்சாரி ஆங்காரத்தில் தான் வெபிச்சாரம் பண்ணின்னு இருப்பேன், என்ன ஒரு சனிய மாதிரி சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்மளை காப்பாற்றின ஒரே ஒரு காரணத்தினால தான் நீயும் நானும் இன்னைக்கு பவ்யமாக வீட்டில் இருக்கிறோம். ஒரு வேளை ஆண்டவர் தொடாமல் இருந்திருந்தாருன்னா அவங்க என்ன பாவம், அவங்களோட மோசமாக இருந்திருப்போம். நம்ம அவங்களோட மோசமான குடிகாரங்களாக இருந்திருப்போம். அவங்க என்ன விபச்சாரம் பண்ணுறது, அவங்களோட மோசமான விபச்சாரிகளாக இருந்திருப்போம். பட் why we are here today sitting, எப்படி ஒரு சமாதானமாக ஒரு நல்ல ஒரு மனுஷர்களாக இந்த ஒரு வேஷம் கொடுத்துருக்குறது ஆண்டவர் அப்படின்னா. ஸோ we can't judge people. ஏன் இப்படி பண்ணோம்? ஆனால் சபைக்குள்ளே வந்து எல்லாமே தெரிஞ்சு பண்ணுறவன் வேற, அவங்க கூட உட்காரவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்கிறது நான் அன்றைக்கே சொன்னேன். இது வந்து மற்றவர்களை பார்க்கும்போது you see Christ died for them. அந்த கிறிஸ்து உன்ன மாதிரி இருக்கிற பாவிக்கே மறிக்கும் போது, என்ன மாதிரி இருக்கிற ஒரு பாவிக்கே அவர் ரத்தத்தை சிந்தும் போது அவங்களுக்கு சிந்திருக்க மாட்டாங்க. ஸோ we have to picture the love of Christ in everyone, so we will stop hating them. ஓகேவா? ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்க. என்னன்னா பண்ணுங்கப்பா, ஆனால் தேவனுடைய மகிமை, அவ்வளோதான். கிரைஸ்ட் சென்டர். ஆண்டவர் 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 அவர் பிடிக்குமா, அவர் பிடிக்குமா, உலகத்துக்கு பிடிக்குமான்ட்டு இல்லை, இயேசுவை பிடிக்குமா, இவன் இப்படி பண்ணுறது இயேசுவை பிடிக்குமா, ஃபோன் பண்ணுறது இயேசுவை பிடிக்குமா, சேட் பண்ணுறது இயேசுவை பிடிக்குமா, நான் இங்கே போகிறது இயேசுவை கிட்ட பிடிக்குமா, அவ்வளோதான். ஓகேவா? நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கு ஆகட்டும் உலகத்துக்காகட்டும் இதரல்லே கொடுக்காதீங்க. Make sure that you live whatever you do will be done for the glory of God. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சுய பிரயோஜனத்துக்கு இல்லை, you do something let others be benefited. நீ செய்கிற எல்லா காரியங்களும் மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் அப்படின்னு நீ வாழும் பொழுது ஆண்டவர் உன்னையே பலப்படுத்தி உன்னை பெரிய ஒரு மனுஷனாக மாற்றிருப்பார். ஸோ இந்த வசனம் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இட் இஸ் a very beautiful subject. At least I am covering within 30 minutes to 40 minutes. ஸோ பாருங்கள், தேவனுடைய வார்த்தை நம்மை எல்லா இடத்துலையும் நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது we will understand the scriptures as it is. எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒருத்தர் மூலமாக வரும்போது try to accept it. இருக்கலாம் ஆண்டவரே என் வாழ்க்கை. see your conscience knows. உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆண்டவரே ஆமாம் ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன். நீ ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உன்னை குற்றவாளியை தெரிஞ்சது அது வேற. மனசாட்சிக்கு தெரிஞ்சது போல் ஆண்டவர் வார்த்தைகளை கொண்டு வரும்போது அக்செப்டட். நீ கொரிந்தியர் படிச்சிருக்கே மாட்டேன், படி. கொரிந்தியர் படிச்சிருந்தாலும் புரிஞ்சிருக்காது. வசனங்களை நீங்கள் கேட்கும் போது யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். பார்ஷாலிட்டி இல்லை, ஆண்டவர்கிட்ட பார்ஷாலிட்டி இல்லை. If God can punish Israelites, God can punish me also. And I can't partake in God's table and at the same time go to the world and take part in it. So இதெல்லாம் ஒரு திருஷ்டாந்தமாக. They were all kept as an example. So let us keep this in our mind and let us run the race